ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி தான் என்னோடய முதல் vlog. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங்கே நாங்கள் டிசைட் பண்ணினோம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம்னு சொல்லி சின்ன முக்கியமான வேலைக்கு. ஸோ அதை சுட்டி நாங்கள் உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளாக உருளைக்கிழங்கு வதக்கி ப்ரெட்டோடு தின்றுட்டு ஒரு 10 மணிக்கு போல் நாங்கள் எல்லோரும் வெளியாகினோம். போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் செஞ்சுட்டு எங்களோட மாமி ஒருத்தர் வீட்டுக்கும் போயிட்டு வந்தோம். வரக்குள்ளே அவங்க அப்படியே லஞ்சுக்கு எழுந்திட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் லஞ்சுக்கு மீந்துட்டு டின்னருக்கும் நாங்கள் வரக்குள்ள கொத்து 2 பார்சல் வாங்கிட்டு வந்தோம். 3 பேர் தான் நிற்கிறோம். நான் சுட்டு 2 பார்சல் இருந்தால் போதும், அதுவும் மிச்சம்னு சொல்லி பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு வந்தோம். மிச்சம் நாளாக தின்னலன்ட்டு வரக்குள்ள கடையில் 3 சோளம் கார்ன் வந்து 100 ரூபான்ட்டு விற்க போட்டிருந்தாங்க. சரி, பேபிக்கும் நல்ல விருப்பமே கார்ன் செஞ்சால், மிச்ச நாள் கார்ன் செய்யலை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கொண்டு போய்த்து செய்வோம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அவ்வளோ பெருசாக நல்லமா படலை, நல்ல கொஞ்சம் சிறுசாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த கோணிக்கு தானே அதை க்ளீன் பண்ணக்குள்ள கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து புழு ஈக்க சான்ஸ் இது. அந்த முடி மாதிரி ப்ரௌன் கலர் தானே, அதை க்ளீன் பண்ணக்குள்ள கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணணும். அதில் புழு ஈக்க சான்சஸ் இருக்குது. நான் எடுத்தப்போ அப்படி இருந்துச்சு. அதோட இதாக்கிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே தண்டு மாதிரி அந்த மொழி மாதிரி இருக்குது, அதை கையால் உடைக்கப்படாது. ஏன்னா அது வந்து கை புண்ணாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு பிளேட்டில் சரி இல்லாட்டி கட்டிங் போர்டில் சரி வச்சு உடைச்சோம்னா அதுக்கு ஈஸியாக உடைச்சிக்கலும். அப்புறம் ஒரு உப்பு தண்ணியில் கொஞ்சம் கழுவிட்டு அப்புறம் உப்பு போட்டு அவிச்சா நல்லா இருக்கும். கடையில் அவிச்சத்தை வாங்குறதை விட வீட்டில் அவிச்சு தின்றது நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா விரும்பி தின்றோம். கொஞ்சம் மேலால் சொட்டு மிளகுத்தூள் சரி கொச்சிக்கத்தூள் சரி தூவி தின்றா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்களும் அப்படி தான் தின்றோம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைகளுக்கும் கொடுங்க, நல்லா இருக்கும். நான் ஆவிக்கு மிச்சம் கொடுக்க வேணும். ஏன்னா இது கொஞ்சம் செமிச்சிற குறவு. பிள்ளைகள் நல்லா மெண்டு தின்னால் நல்லா இருக்கும். மேலும்னா பொடியாக்கியும் கொடுத்தாலும் ஓகே. நான் வீட்டில் மார்ஷ்மெல்லோ ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன். மசாலா நல்லா வந்துருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை.